12ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 2.7 வினாயன் 4. 1 + z/1 - z cos 2 θ + I sin 2 θ அப்படின்னா z மதிப்பு I tan θன்னு நிறுவ சொல்லியிருக்காங்க. கணக்கில் கொடுத்துருக்கிற இந்த 1 + z/1 - z cos 2 θ + I sin 2 θவை எடுத்து எழுதிப்போம். அடுத்ததாக ரெண்டு பக்கம் என்ன செய்கிறோம், ஒரு 1 கூட்டுறோம். இங்கேயும் ஒரு 1 கூட்டுறோம், இங்கேயும் ஒரு 1 கூட்டுறோம். 1 + 1 + z/1 - z = 1 + cos 2 θ I sin 2 θ. LHSல 1 - z மீசிமாவாக எடுத்துக்கிட்டு குறுக்க பெருக்கிறோம். 1 - z × 1 1 - z ப்ளஸ் 1 × 1 + z 1 + zன்னு வரும். = 1 ப்ளஸ் cos 2 θவுக்கு 2 cos ஸ்கொயர் θ மைனஸ் 1 அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை எழுதிக்கிறோம். ப்ளஸ் I sin 2 θவுக்கு 2 sin θ cos θ அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, அதை எழுதிக்கிறோம். இப்போ பாருங்கள், இங்கே LHSல வந்து ப்ளஸ் z மைனஸ் z கேன்சல் ஆகிடுது. மீதி இருக்கிறது 1 + 1 2 2/1 - z. இந்த 1 - 1 போயிடுது. இந்த 2 பொதுவாக வெளியில் எடுத்துரும். மீதி என்ன இருக்கும், cos ஸ்கொயர் θ ப்ளஸ் I இந்த இடத்துல sin θ cos θன்னு இருக்கும். அடுத்தது 2ஐயும் கேன்சல் பண்ணிடுறோம். இங்கே இருக்கிற 2ஐ கேன்சல் பண்ணுறோம். 1/1 - z. அதே போல் இங்கே இருக்கிற 2ஐ கேன்சல் பண்ணிடுறோம். மீதி இதுதான் இருக்கும். இதில் ரெண்டுத்துலேயுமே பொதுவாக என்ன இருக்குது, cos θ இருக்குல்ல, அதை வெளியில் எடுத்துட்டோம்னா இதில் ஒரு cos θ மிச்சம் இருக்கும். ப்ளஸ் I இந்த இதில் ஒரு cos θ வெளியில் எடுத்துட்டோம்னா மீதி sin θ இருக்கும். இதை அப்படியே என்ன செய்யறோம், தலைகீழ மாற்றுறோம். தலைகீழ மாற்றினா 1 - z மேலே வந்துடும், கீழே வந்து 1ன்னு வரும், /1 = இங்கே தலைகளை மாற்றினோம்ல, அதே போல் இதையும் தலைகளை மாற்றணும். 1/cos θ × cos θ ப்ளஸ் I sin θ 1 - z = 1/cos × cos θ ப்ளஸ் I sin θ இன்ட்டு இங்கே கீழே இருக்கிற இந்த உறுப்புக்கு இணையன். இணையன்னா என்னென்னா, இந்த இடத்துல ப்ளஸ் இருந்தால் மைனஸு, மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ன்னு மாற்றணும், அவ்வளோதான். cos ப்ளஸ் I sin இருக்குல்ல, அதை cos மைனஸ் I sin அப்படின்னு மாற்றுறோம். cos θ மைனஸ் I sin θ வகுத்தல் அதையே திருப்பி இன்னொரு தடவை cos θ மைனஸ் I sin θ = 1ஆல் மேலே இருக்கிறத பெருக்கிறப்ப மேலே cos θ மைனஸ் I sin θ வந்துடும். வகுத்தல் கீழே வந்து cos θ இருக்குது. அப்புறம் இந்த இடத்துல cos θ ப்ளஸ் I sin θ cos θ மைனஸ் I sin θ, அதாவது A ப்ளஸ் B A மைனஸ் B. அப்போ நமக்கு என்ன வரும் ஃபார்முலா, A² மைனஸ் B² வரும்ல. A² மைனஸ் B² cos ஸ்கொயர் மைனஸ் I² sin ஸ்கொயர்னு வரும். I² sin ஸ்கொயர். I²க்கு ஒரு மைனஸ் வரும், அதனால் அது என்ன ஆகிடும்னா ப்ளஸ் ஆகிடும். அதனால் cos ஸ்கொயர் θ ப்ளஸ் sin ஸ்கொயர் θன்னு வரும். இந்த cos ஸ்கொயர் θ ப்ளஸ் sin ஸ்கொயர் θவோட மதிப்பு 1. cos θ மைனஸ் I sin θ வகுத்தல் cos θ. இப்போ இதை ரெண்டாக பிரிக்கிறோம். எப்படின்னா, இந்த பக்கம் என்ன இருக்குது, 1 - z இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும். இந்த பக்கம் RHSல cos θ cos θ என்ன வரும்னா 1 மைனஸ் I எல்லாம் கவனிச்சுங்க, cos cos 1 மைனஸ் I sin θ cos θங்கிறது என்ன வரும்னா tan θன்னு வரும். இந்த 1ஐயும் இந்த 1ஐயும் விட்டுடுங்க, மைனஸையும் மைனஸையும் விட்டுடுங்க. மீதி இருக்கிறது Z.
இந்த பக்கம் இசட் இருக்குது, அந்த பக்கம் என்ன இருக்குது, இசட்டுக்கு பதிலாக ஐ டேன் தீட்டான்னு இருக்குது. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். இசட்ஸ் ஈக்குவல் டு ஐ டேன் தீட்டா. இதை தான் நமக்கு நிறுவ சொல்லியிருக்காங்க. நிறுவப்பட்டது. அவ்வளோ.